அந்த காலத்துல காட்டுல விட்டு கட்டினது விட தண்ணி மிச்சம் பண்ணோம் ட்ரிப்பை விட இப்போ வந்து என்னன்னா அந்த ஆட்டோ வால்வு போட்டதுனால ஒரு 30% தண்ணி வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தண்ணியே இல்லாம பற்றாக்குறை இருக்கிறவங்க கூட இந்த ஆட்டோ மிஷின் மூலியமா 20 நிமிஷம் 1 மணி நேரம் 1 ஹவர் வச்சுட்டீங்கன்னா வேஸ்டேஜ் ஆகாது. நாம வந்து மேனுவலா திருப்ப போனோம்னா நம்ம 1 மணி நேரங்கிறது 2 மணி நேரம் ஆயிருது. நைட்டு படுத்துட்டு கேட்டால் திருப்பலாம்ன்றப்ப வெடி வரை தூங்கிடுவோம். அப்ப என்ன ஆகும், கிணத்துல இருக்க தண்ணி பூரா ட்ரை ஆயிரும். அதனால இதை மெயினா வந்து தண்ணி மிச்சப்படுத்துறதுனா நம்ம ஆட்டோ வால்வு செட் பண்ணணுங்கிறதா ஒரு முக்கிய கருத்தா சொல்றேன் நான். தண்ணி இருந்தா மட்டும் கிராப் வந்து எல்லாமே நல்லா எடுத்துரும்னு சொல்ல முடியாதுங்க. தண்ணி கரெக்டா பாய்ச்சினா மட்டும்தான் விட முடியும். இது வரைக்கும் வந்து ஆட்டோ மிஷின் மூலியமா மொபைல் மூலியமா ஆட்டோ மிஷின்ல ஸ்டார்ட் பண்ணி ஆப் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆப் மூலியமா நாங்க வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணா அது பாட்டுக்கு அது ஓடிட்டு இருந்தது. இப்போ வந்து அதை விட தொழில்நுட்பங்கள் வந்து வளர ஏஐ தொழில்நுட்பம் வந்து என்ன டெம்பரேச்சர் என்ன வெயில் நம்மளுக்கு இருக்குதோ, நம்ம என்ன கிராப்புக்கு வந்து எப்படி டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி தண்ணி தேவைப்படுதோ அதே நாம ஃபோனை யூஸ் பண்ணாமே அதே எடுத்துக்கிற மாதிரிலாம் இப்போ சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அது அருமையாக வந்து இதுக்கு இந்த அமைப்பு வந்து எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா ஒரு 25-30 டிகிரி செல்சியஸ் வந்து நம்மளுக்கு வெப்பநிலை வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகி அது ஓட ஆரம்பிச்சுக்குது.